ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமாயிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் பட்சத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார், உங்கள் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வேத வசனம் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி பெயரிட்டாராம். இந்த யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தமாம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அர்த்தமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு, எந்த இடத்திற்கு? ஆபிரகாம் இப்பொழுது இருக்கிற இடத்திற்கு யெகோவா ஈரே என்று சொல்லி பெயரிட்டாராம். அப்படி என்றால் கர்த்தருடைய பர்வதமாகி அந்த இடத்திற்கு என்ன பெயர்? யெகோவா ஈரே. அந்த பர்வதமாகிய யெகோவா ஈரே எப்படிப்பட்ட இடமா இருக்கிறதாம்? கர்த்தர் பார்க்கிற இடமா இருக்கிறது, கர்த்தர் காண்கிற இடமா இருக்கிறது, கர்த்தர் அந்த இடத்திலே இருக்கிற இடமாய் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாதபடி, கர்த்தர் பார்க்கிறவர் மாத்திரம் இல்லாதபடி அந்த இடத்திலே தேவை சந்திக்கப்பட்ட இடமாய் இருக்கிறது. அந்த இடத்திலே இல்லை என்ற நிலை இருக்கும்போது அந்த இல்லையை அவர் இருக்கிறது என்று சொல்லி அவர் மாற்றி அமைக்கிற இடமாய் இருக்கிறது. அந்த இடத்திலே குறைவாய் இருந்தது, இப்பொழுது நிறைவாய் இருக்கிறது. இல்லாமல் இருந்த இடத்திலே இப்பொழுது கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த இடம் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொண்டு தேவைகளை அவர் நிறைவாக்குகிற இடமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் யெகோவா ஈரே என்ற இடத்திலே இருக்கிறீர்களா? அன்றைக்கு ஆபிரகாம் அப்படியாகதான் யெகோவா ஈரே என்று சொல்லி அந்த இடத்திலே இருந்தார். அந்த இடம் கர்த்தருடைய பர்வதமா இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், நான் இருக்கிற இடம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத நிலைமையிலே இருக்கிறேனே, எனக்கென்று சொல்லி எதுவுமே இல்லையே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி நிறைவற்றவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் யெகோவா ஈரே என்ற இடத்துல இருக்கிறீர்களா? சற்று உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் இப்பொழுது இருக்கிற இடம் எந்த இடமாம்? யெகோவா ஈரேஹாம், அதாவது கர்த்தருடைய பர்வதமாகிய இடமாம், கர்த்தர் பார்த்து கொள்ளக்கூடிய இடமாம். கர்த்தர் அந்த ஆபிரகாமினுடைய தேவையை, ஆபிரகாமுக்கு என்ன அந்த நேரத்திலே வேண்டுமோ அதை சந்தித்த இடமாய் இருக்கிறது. தேவைகள் அநேகம் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் அநேகம் இருக்கிறது. அவைகளில் எனக்கு ஒன்றாவது அது நடைபெறாதா என்று சொல்லிதானே காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமாகி உங்களை இந்த இடத்திலே என் தேவன் யெகோவா ஈரே என்ற இடத்திற்கு அவர் அழைத்து கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு ஆபிரகாம் அந்த இடத்திற்கு செல்வதற்கு, அந்த இடத்திலே தேவை சந்திக்கப்படுவதற்கு ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? ஆபிரகாமினுடைய தேவை எப்படி சந்திக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், அதே ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் 3ஆம் வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து
தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இப்பொழுதும் நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, நான் குறிக்கும் மலைக்கு ஒன்றுக்கு நீ செல் என்று சொல்லி ஆபிரகாமை கூறுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர், நான் எந்த இடத்திற்கு போக சொல்லுகிறேனே, நான் குறிக்கப்பட்ட மலைக்கு நீ செல். அந்த குறிக்கப்பட்ட இடம்தான் எகோவா ஈரே. அந்த குறிக்கப்பட்ட இடத்திலே தான் தேவை சந்திக்கப்படுகிறது. எகோவா ஈரே இந்த இடத்திலே தான் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதே போல அந்த வேத வசனத்திலே 3ஆம் வேத வசனத்திலே பார்க்கும்போது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி குறிக்கப்பட்ட மலைக்கு அவர் கடந்து செல்ல புறப்பட அவர் தயாரானார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த குறிக்கப்பட்ட மலை தேவ பர்வதம், கர்த்தருடைய பர்வதம் தேவ சபையாக இருக்கலாம், தேவனுடைய ஆலயமாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜெப வேலை கூட ஒரு தேவ பர்வதம் தான். நீங்கள் வேதத்தை வாசிப்பது கூட கர்த்தருடைய பர்வதம் தான், கர்த்தருடைய சமூகம் தான், கர்த்தருடைய பர்வதமாய் இருக்கிற எது எல்லாமோ அதுதான் அது எகோவா ஈரேயாக இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமாகி நீங்கள் கர்த்தர் குறிக்கப்பட்ட மலைக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சற்று பின்மாற்றமாய் இருந்து, நான் கடந்த ஒரு சில மாதங்களாக, ஒரு சில வாரங்களாக நான் தேவ பர்வதமாகிய தேவ ஆராதனையிலே நான் கலந்து கொள்ள முடியவில்லை, ஜெப கூடுகையிலே நான் கலந்து கொள்ளவில்லை, அல்லது வேதத்தை நான் சரியாக வாசிக்கவில்லை, நான் ஜெபிக்கவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் எகோவா ஈரே ஆகிய அந்த இடத்திற்கு நீங்கள் வராததின் நிமித்தமாக தான் உங்கள் தேவை சந்திக்கப்படவில்லை. உங்களுக்கு வேண்டிய காரியம் இன்னும் நிறைவேறப்பட முடியாதபடி இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவ பர்வதமாகிய அந்த எகோவா இடத்திற்கு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இங்கே ஆபிரகாம் பார்க்கும்போது அதற்காக புறப்பட தயாரானார். தயாரானது மாத்திரமல்லாதபடி அவர் அந்த 3ஆம் வேத வசனத்திலே அதிகாலையிலே எழுந்தாராம். அதிகாலையிலே எழுந்து என்ன செய்தாராம்? தனக்கென்று இருக்கிற அந்த கழுதையின் மேல் சேனம் கட்டி கொண்டு, தன்னோடு கூட 2 வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு, தன் மகனாகிய ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, தகன பலிக்கு தேவையான கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட ஆயத்தமானார். அன்பான தேவ ஜனமே, இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தர் குறிக்கப்பட்ட அந்த மலைக்கு செல்ல அவர் நினைத்தது மாத்திரம் அல்லாதபடி புறப்பட ஆயத்தமாகி புறப்பட்டும் விட்டார். ஆபிரகாம் அந்த தகன பலிக்கு தேவையான கட்டைகள் மாத்திரமல்லாதபடி தன் மகன், தன் 2 வேலைக்காரர்கள், கழுதை என்று சொல்லி அதற்கான ஒரு ஆயத்தங்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு பார சுமையோடு அவர் சுமந்து கொண்டு செல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் குறித்த மலை எங்கோ இருக்கிறது. நாம் இதை தொடர்ந்து வாசித்தோம் என்றால் 3ஆம் நாளிலே தான் தூரத்திலே கர்த்தர் குறிக்கப்பட்ட அந்த மலையை ஆபிரகாம் காண நேரிட்டது. அப்படி என்றால் 3 நாள் பிரயாணமாக இருக்கிறது. தனி மனிதன் மாத்திரம் அல்லாதபடி வேலைக்காரர்கள், தன் மகன் ஈசாக்கு, பார சுமையாகி அந்த தகன பலிக்கு தேவையான அந்த கழுதைகள், இந்த 3 நாள் பிரயாணம், அதோடு கூட அவர்கள் 3 நாளைக்கு தேவையான, அதை விட தேவையான அதிகமான போஜன பதார்த்தங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? எவ்வளவு ஆயத்தம் தேவையா இருக்கிறது அல்லவா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த ஆபிரகாம் அவர் செல்லும் போதும் எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ விதமான எண்ணங்கள் ஆபிரகாமுக்குள்ளாக இருந்திருக்கும். எப்பொழுது நான் அந்த தேவ பர்வதத்தை நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி, எப்பொழுது நான் அந்த கர்த்தர் குறித்த மலையை நான் காண போகிறேன் என்று சொல்லி, அது மாத்திரம் இல்லாதபடி வேலைக்காரர்கள் கேட்பார்கள், எங்கு போகிறோம்,
எதற்காக போகிறோம் என்று சொல்லி, ஏன் தன்னுடைய மகனும் கேட்பார், ஈசாக்கும் கேட்பார், எதற்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி என்று கேட்பார். தகன பலிக்கு பலி ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார். எங்கே அந்த இடம் இருக்கிறது என்று சொல்லி கூட கேட்க நேரிட்டு இருக்கும் அல்லவா? பல கேள்விகள் எல்லாம் கேட்க நேரிட்டு இருக்கும். அல்லது பலவிதமான ஒரு சூழ்நிலையோடு தான் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு செல்ல நேரிட்டது. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்ன இடத்திற்கு, குறிக்கப்பட்ட அந்த மலைக்கு நான் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் ஆபிரகாமுக்குள்ளாக இருந்தது. எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் இருக்கிற இடம் தேவ பர்வதமாய் இருக்கிறதா? கர்த்தருடைய பர்வதமாய் இருக்கிறதா? அதாவது எகோவா ஈரையாக இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் கர்த்தர் குறித்த பர்வதமாகிய அந்த மலைக்கு நீங்கள் செல்ல ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஆம், கர்த்தர் குறித்த மலையாகிய பர்வதம் எது? ஆலய ஆராதனைகள், ஜெப கூடுகைகள், வேத வாசிப்பு, உங்களுடைய தனி ஜெபம், அந்த கர்த்தருடைய பர்வதமாகிய அதிலே நீங்கள் நிலைத்து நிற்கும் போது, அதற்காக நீங்கள் பிரயாசப்படும் போது, அல்லது அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லும் போது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். தகன பலிக்கான கட்டைகள், பார சுமைகள் சுமந்து கொண்டுதான் ஆபிரகாமும் அவரோடு கூட சேர்ந்த வேலைக்காரரும் மகனும் சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் அப்படிதான் இருக்க நேரிடும். ஆலயம் செல்ல வேண்டும் என்றால் பல தடைகள் இருக்கதான் செய்யும். உங்களை சுற்றி பாரமான காரியங்கள் இருக்கதான் செய்யும். எப்படி செல்வது, எப்படி இதை செய்வது, ஜெபிக்க தடைதான் இருக்கும், வேதத்தை வாசிக்க தடைதான் இருக்கும், இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கதான் நேரிடும். ஆனாலும் அவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற அந்த மலைக்கு நீங்கள் சென்று பாருங்கள். அங்கே தேவையானது சந்திக்கப்படும். அங்கே ஆபிரகாமுக்கு எது தேவையாயிருந்தது? ஆட்டுக்குட்டி தேவையாய் இருந்தது. இதே ஆதியாகமம் 22:14 முந்தின வேத வசனத்திலே இந்த 13ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், ஆபிரகாமினுடைய கண்களுக்கு ஆட்டுக்குட்டி தென்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம், நாம் அறிந்து கொள்ளலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வழி இல்லையே, வாசல் இல்லையே, நான் எங்கே செல்வது, என் தேவை எப்படி சந்திக்கப்பட முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எகோவா ஈரை ஆகிய தேவ பர்வதமாகிய கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற இடத்திற்கு நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். உங்களுக்கு தேவையான தேவையை என் தேவன் காண்பிப்பார். எனக்கு அன்பான தேவச்சனமே, என்னோடு கூட நீங்கள் தலை தாழ்த்தி ஜெபிப்பீர்களா? ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். தேவ பர்வதமாகிய குறித்த இடத்திற்கு நான் வருவேன் என்று சொல்லி தீர்மானம் செய்து அதற்காக பிரயாசப்படுங்கள். அதற்காக முயற்சி எடுத்து நீங்கள் செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, எகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதமாகி அந்த பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற வேத வசனத்தின்படியாக இதுவரைக்கும் நான் எகோவா ஈரைக்கு வரவில்லையே என்று சொல்லி இந்த நேரத்திலே நான் வரும்போது என் தேவை சந்திக்கப்படும், என் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளாகிய இவர்களுடைய தேவைகள் அநேகம் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் அநேகம் இருக்கிறது, வாஞ்சைகள் அநேகம் இருக்கிறது. ஆனால் பலவிதமான குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப பாரங்கள், குடும்ப கஷ்டங்கள் அநேகம் இவைகளை நெருக்கி ஆண்டவரே எகோவா ஈரே இடத்தில் வர முடியாதபடி பல தடைகள் இருக்கலாம். இப்பொழுதும் எடுக்கிற தீர்மானத்திலே நிலைத்து நிற்க நீர் கிருபையாக இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. நீர் கூட இருந்து இவர்களை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. இவர்கள் நினைக்கிற காரியங்கள், எதற்காக பிரயாசப்படுகிறார்களோ அந்த வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு கைகூடி வர செய்யுங்க. எகோவா ஈரே ஆகிய ஆண்டவரே, அந்த தேவ பர்வதமாகிய உம்முடைய பர்வதத்திலே வந்த ஆண்டவரே, அவர்கள் தரித்து நிற்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். இவர்களுடைய தேவைகள் அந்த இடத்திலே சந்திக்கப்படட்டும். இப்பொழுதே நீர் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதனாலே கூட உங்கள் தேவைகளை பார்த்து கொள்கிற கர்த்தர் என்ற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார்.
ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் தினமும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை நாங்கள் ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் இதை ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.